இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சிவா சிவா நான்தா ஷூட் பண்ணிடாத. நான்தா சிவா. ரஷ்மி நீ ஏன் இப்படி இருக்க? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியலையா? ஜன்னல் வழியா உன்னை பார்த்துட்டு இருக்கேன். ஹாய். அம்மா என்ன விஷயம்? எனக்கு ஒரு கால் பண்ணிருந்தா நானே வந்திருந்திருப்பேன்ல. ஆமா, அப்படியே நீ வந்துட்டாலும் இந்த பக்கமா நான் போயிட்டு இருந்தேனா, அப்போ கச்சோரி வித்துட்டு இருந்தத பார்த்ததும் உன் ஞாபகம் வந்துச்சு. உனக்கு தான் கச்சோரினா ரொம்ப பிடிக்குமே, அதான் வாங்கிட்டு வந்தேன். என்ன புடி. என்ன ரேஷ்மா, அதுவும் இந்த நேரத்துல? யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? அப்படியா? அப்போ உனக்கு கச்சோரி வேணாமா? சரி ஓகே, அப்ப நான் கிளம்புறேன். பாய். ஏய் சாரி. உன் சாரி எல்லாம் நீயே வச்சுக்கோ. இத புடிடா, கை வலிக்குது. டாவா என்ன இவ்வளவு உரிமையோட கூப்பிடுறா? ஓகே, அப்ப நான் கிளம்புறேன். அப்பா வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. பாய். பாய். குட் நைட். பாய். சாத்து. ஐலி சாப்பிடுறியா? எனக்கு ஒண்ணு வேண்டாம். வேண்டாமா? ஓகே. சூப்பரா இருக்கு. என்ன சிவா அவ ஓவர் ஹைப்பர் ஆக்டிவா இருப்பா போல. அவ பாட்டுக்கு இந்த டைம் திடீர் நீங்க வந்து நிக்கிறா. டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ண போறதா சொல்றா. ஆனா நாம இங்க எதுக்கு வந்திருக்கோம், இங்க நம்ம என்ன சிச்சுவேஷன்ல இருக்கோம், அதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி சேட்டை பண்ணிட்டு இருக்கா. விடு ஐலி, அவ அப்படிதான். சரி இந்தா, சூப்பரா இருக்கு, சாப்பிடு. எனக்கு ஒண்ணும் வேண்டாம், நீங்களே கொட்டிக்கோங்க. நல்லா இருக்கு, ஆனா நீ மிஸ் பண்ற. ஆமா, ரேஷ்மா உங்களுக்கு எத்தனை வருஷமா பழக்கம்? எப்படி நீங்க முதல்ல அவளை மீட் பண்ணீங்க? என்னாச்சு ஐலி உனக்கு? நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, இதுக்கு இப்ப மறுபடியும் கேக்குற? ஏன் மறுபடியும் கேட்டா சொல்ல மாட்டீங்களா? சொல்றேன். அது நீங்க ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல விஜயகுமார் சார் மீட் பண்ணப்பதான் நான் ரேஷ்மாவை மீட் பண்ணேன். அப்புறம் ஒரு நாள் யதார்த்தமா ஒரு காஃபி ஷாப்ல பார்த்தோம். அதுக்கப்புறம் அப்படி பேச ஆரம்பிச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். ஆமா, நீ ஏன் மறுபடியும் இதை பத்தி எல்லாம் கேக்குற? இல்ல, உரிமையா உங்களை வாடா போடான்னு கூப்பிடுறாளே, அதான். ஏய், இதுல என்ன இருக்கு? அப்படி கூப்பிடுறது கம்ஃபர்டபுளா இருக்குன்னு கூப்பிடுறா. உனக்கு வேணும்னா நீ என்ன வாடா போடான்னு கூப்பிட்டுக்கோ. வாடா போடா என்ன? ஒன்னும் இல்ல, சாப்பிடுங்க. ஏதோ சொன்ன மாதிரியே இருந்துச்சு.